ஆளொல்லு ஆளொல்லு ஆளொல்லு. போடு போடு போடு, சீக்கிரம் கைத்து போட்டு பணத்தை எடு. எப்பா உடையப்பா, இந்த மில்லு உங்க பரம்பரை சொத்தாச்சு, எதுக்குப்பா விக்கிற? தண்ணி குடிக்காம சாப்பிட்டு வந்துட்டாரு, அதான் விக்கிறாரு. இந்த நாயை இடம் காலியா இருக்குன்னு உட்கார வச்சா இஷ்டம் போல கேள்வி கேக்குறாப்பா. உடையப்பா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்த மில்ல வித்து போட்டு அந்த காசை வச்சு என்னதான் பண்ண போறேன்? இன்னொரு மில்லு வாங்க போறேன். அதுக்கு இந்த மில்லையே வச்சுக்கலாம்ல. இந்த மில்ல வச்சிருந்தா இன்னொரு மில்ல எப்படியா வாங்குறது? அப்படி எந்த மில்ல தான் நீ வாங்க போற? இந்த மில்ல தான் ஏன் வாங்க போறேன்? என்னப்பா நீ, இந்த மில்லு தான் உன்னோடதாச்சு, அதை எப்படி நீ வாங்க முடியும்? அதுக்கு தான் ஏன் விற்க போறேன்? அட போங்கப்பா, ஏடா கூட பேசின கிளம்ப. உடையப்பா, பரம்பரை சொத்தை விக்கிறது அது சுலபமான விஷயம் கிடையாது. உன் தம்பி கையெழுத்து இருந்தா தான் விற்க முடியும். என் தம்பி கையெழுத்து போட அவ்வளவுதானே. இந்த அவன் ஸ்கூல் ரஃப் நோட்டு, இதுல எழுதி இருக்கிறதெல்லாம் அவன் கையெழுத்து தான். வேணுங்கிறத எடுத்துக்க. ஒரேப்பா விளையாடுறியா? உன் தம்பியே நேரா வந்து கையெழுத்து போடணும். நேரா வரணும், காந்தியா வரணும் சொல்லிட்டு இருக்க. அவன் வரமாட்டாங்க. அட சும்மாரப்பா, இங்க பாரு உடையப்பா, இது வில்லங்கமான விஷயம். உனக்கும் பங்கு இருக்கு, உன் தம்பிக்கும் பங்கு இருக்கு. என்னையா பங்கு இருக்குன்னு இங்க பாரியா, எங்க பங்கு இருக்கு? வச்சிருக்க பாரு. உடையப்பா, சம்மதம் பேசாத. சொத்தை விக்கிறனா கண்டிப்பா உன் தம்பி வேணும். தம்பி தானே வேணும். பாரு தம்பி, இப்ப நான் என்ன செய்ய? போதுமாயா தம்பி? என்ன உடையப்பா, தம்பிய பக்கத்திலே வச்சுட்டு இன்னொரு வரைக்கும் தமாஸ் பண்ணிட்டு இருக்கிற. தம்பி தான் வந்தாச்சு இல்ல, சட்டு போட்டு கையெழுத்து போட்டு பணத்தை கொடு. போட்டா போச்சு. நிறுத்துங்கண்ணா. யாரா நீ? நான் யாரா தெரியுதுங்களா? சிவகாசி. ஏனுங்கண்ணா, சொந்த தம்பியை காமிக்க சொன்னா மாதவன் தம்பியை காமிச்சு எல்லாரையும் மடைய நாக்க பாக்குறீங்களா? நான் அந்த டைலாக் அப்படி சொல்லக்கூடாதுங்கண்ணா. இப்போ நான் சொல்றேன் பாருங்கண்ணா. சொல்லலாம், தப்பு 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 தப்பு, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. எல்லாம் தூக்கு 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 தூக்குங்கண்ணா அவன. இப்படி சொல்லுங்கண்ணா. எப்படிங்கண்ணா? உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு. பான சின்னத்தை பார்த்து, பான சின்னத்தை பார்த்து, பான சின்னத்தை பார்த்து. சார், மறக்காம பானையில ஓட்ட போடுங்க சார். பானையில தானே ஓட்ட போடணும். போட்டா போச்சு. ஏண்டா நாய, பானை சின்னத்துல ஓட்ட போட சொன்னா பானையை வச்சிட்டியடா. உன்னெல்லாம் அவனை அடிக்காதடா. இவனை மாதிரி படிக்காத பாமர ஜனங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த உடையப்பா தாண்டா தொடர்ந்து எம்எல்ஏ. பானை சின்னத்தை பார்த்து, பானை சின்னத்தை பார்த்து. சிவகாசி, இங்க என்னப்பா உட்காந்துக்கிறீங்க? உடையப்பா உங்க ஆளுங்களை விபச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய், அது விபச்சாரம் இல்லடா, பிரச்சாரம். நீ பாட்டுக்கு எதையாவது பேசி பிரச்சனை மாட்டி விட்டுறாத. ஏதோ ஒண்ணு வாப்பா பண்ணலாம். உங்கள் ஓட்டை, உங்கள் ஓட்டை விசிறி போடுங்கள், உங்கள் ஓட்டை விசிறி போடுங்கள். தோழர்களே, எங்கள் ஆட்சி மட்டும் வந்தா ஊர்ல இருந்து முறுக்கு சீடு அதிர்ஷ்டம் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்களா? நான் ஊர்ல இருக்கிற கமல ஆட்சியை பத்தியா பேசிட்டு இருக்கேன். வாயை விட்டு சும்மா இருடா. தோழர்களே, எங்கள் ஆட்சி மட்டும் வந்தால் எல்லாருக்கும் இலவச திருமணம் செய்து வைப்போம். அவங்க இலவசமா கல்யாணம் தான் பண்ணி வைப்பாங்க, நாங்க இலவசமா குழந்தையே கொடுப்போம். குழந்தை கொடுக்கிற வயசா உனக்கு? குடும்ப கட்டுப்பாடு பண்ணி 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. வாக்குறுதி கொடுக்கிறேன் வாய்க்கு வந்தது பேசுற. நோய் மேல போட்டனா? தோழர்களே, நாங்கள் வெற்றி பெற்றால் அனைவருக்கும் பால் கொடுப்போம். ஏமா, ஆடு மாடு தான் பால் கொடுக்கும், நீ பால் கொடுக்குறன்ற அத்தியமா அடுத்து பல்லுகளாம் பேசுறேன். நான் பாக்கெட் பால சொன்னேன்டா. தோழர்களே, நாங்கள் வெற்றி பெற்றால் பள்ளிக்கூடத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் முட்டை போடுவோம். நாங்க எதிர்கட்சி மாதிரி கேவலமா குழந்தைகளுக்கு முட்டை போட மாட்டோம், 100க்கு 100 மார்க் போடுவோம். தாய்மார்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வருஷம் 365 நாளும் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு விடுமுறை அளிப்போம். பிச்சைக்கார பசங்க வருஷத்துக்கு 365 நாள் லீவ் கொடுக்கறானுங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா 500 நாள் லீவ் கொடுப்போம். ஏய், வருஷத்துல இருக்கதே 365 நாள் தான், நீ 500 நாள் குடுக்குற? அட 2 வருஷத்துக்கு சேர்த்து சொன்னப்பா. பெரியவர்களே, தாய்மார்களே, நாங்கள் மட்டும் ஆட்சி அமைத்தால் அனைவருக்கும் இலவசமாக அரிசி போடுவோம். பச்சரிசியா புழுங்கலரிசியா? வடிவுக்கு அரிசி. வேலையை போடுறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசாங்க ஊழியர்கள் மட்டுமல்ல, அனைத்து ஊழியர்களுக்கும் பிஎஃப் கொடுப்போம். ஏம்பா குடுக்குறதா குடுக்குற, கொஞ்சம் நல்ல படமா கொடுப்பா. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிது. டேய், அவன் தான் பிஎஃப் மாத்தி பிஎஃப் சொல்றான். நீ அலைஞ்சு நான் கேக்குறேன். வாங்கடா எல்லாம் ஓட்டு கேட்கலாம். போடுங்கம்மா ஓட்டு, விசிறி சின்னத்தை பார்த்து, பானை சின்னத்தை பார்த்து. டேய்,
என்னையே எலெக்ஷன்ல நிக்கிறியா? அரசியலை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? என்ன ஸ்டேஜ் நான் பாத்துருக்கேன். நாங்க பார்க்காத ஸ்டேஜா? இப்ப கூட எங்க தாத்தா கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறத பார்த்துட்டு தான் வரேன். நீ உங்க தாத்தா கோமா ஸ்டேஜ பாத்திருப்ப, உங்க அக்கா பொண்ணு வயசுக்கு வந்த ஸ்டேஜ பாத்திருப்ப, விட்டனா இன்னொரு ஸ்டேஜையும் பாப்ப. நான் தாண்டா ஜெயிக்க போறேன். தமிழ்நாட்டை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன்பா. நீங்க தமிழ்நாட்டை மட்டும் தானே சேஞ்ச் பண்ணுவீங்க, நாங்க மட்டும் ஜெயிச்சா இந்தியாவே சேஞ்ச் பண்ணுவோங்கண்ணா. நாங்க உலகத்தையே சேஞ்ச் பண்ணுவோம்டா. டேய் நீங்க எதை வேணா சேஞ்ச் பண்ணுங்க, முதல்ல உங்ககிட்ட 10 ரூபாய் சேஞ்ச் இருக்குதா? இல்லீங்களா? உங்ககிட்ட 10 ரூபாய் சேஞ்ச் இருக்குதானே? என்கிட்ட இல்லைங்கண்ணா. டேய் 2 பேர்கிட்டயும் 10 ரூபாய்க்கே சேஞ்ச் இல்ல. இவரு தமிழ்நாட சேஞ்ச் பண்ண போறாரா, அவர் இந்தியாவை சேஞ்ச் பண்ண போறாரா? டேய் போடுங்க இங்க முதல்ல போடா. இத சொல்லித்தானப்பா ஊரே நம்ப வைக்கிறாங்க. நாங்க சும்மா ஒரு தமாசுக்கு தானேப்பா சொன்னோம். நீங்களே சொல்லுங்க, நாங்க தமாசுக்கு தானே சொன்னோம். இவன் என்ன